நகை செய்ய சொல்லி கொடுத்த 200 கிராம் தங்கத்தை ஆட்டையை போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு இங்க ஒரு ஊழியர். திருட்டிலிருந்து தப்பிக்க ஓனருக்கும் போலீஸுக்குமே சூனியம் வைத்த இந்த கேடியின் பின்னணி என்ன? பார்ப்பதற்கு கரடு முரடாக இருக்கும் இந்த பூ போட்ட சட்டைதான் ஓனரிடம் தங்க கட்டியை ஆட்டையை போட்டு போலீசில் சிக்காமல் இருக்க கொல்லிமலைக்கு சென்று பில்லி சூனியம் வைத்த கேடி ஊழியர். 1/4 கிலோ தங்கத்தை களவாடி விட்டு, அப்பாடா நம்மள இனிமே ஒரு பையன் கண்டுபிடிக்க மாட்டான் என குடும்பத்துடன் பாண்டிச்சேரிக்கு இன்ப சுற்றுலா சென்று உல்லாசமாக இருந்திருக்கிறார். கொல்லிமலையில் கோழியை குத்தி, கரூர் கருப்பு கோவிலில் ஆட்டை காவு கொடுத்து, யந்திர மந்திர தந்திர சாமியாரிடம் போலீசுக்கே சூனியம் வைத்த பயங்கர வாலிபர் போலீசில் சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் கார்த்திக்குடன் களத்தில் இறங்கினோம். கோவை கெம்பட்டி காலனிபாளையம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணமூர்த்தி. இவர் வீட்டிலேயே நகை பட்டறை நடத்தி வருகிறார். இவரிடம் கடந்த 10 வருடங்களாக வேலை செய்து வந்தவர்தான் இந்த கேடி ஊழியர் கார்த்தி. 30 வயதான இவர் செல்வபுரம் LIC காலனியைச் சேர்ந்தவர். திருமணமாகி குழந்தைகள் உள்ளன. கடந்த 4ஆம் தேதியன்று ஆபரணம் செய்வதற்காக 17 லட்சம் மதிப்புள்ள 200 கிராம் தங்க கட்டியை கார்த்தியிடம் கொடுத்து நகை செய்யும் இடத்தில் கொடுக்க சொல்லி இருக்கிறார் ஓனர் சரவணமூர்த்தி. ஆனால் நீண்ட நேரமாகியும் கார்த்தி தங்க கட்டியை கொண்டு சேர்க்கவில்லை. கார்த்தியின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்துள்ளது. வீடும் பூட்டி கிடந்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த சரவணமூர்த்தி பெரிய கடை வீதி போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தலைமறைவாக இருந்த கார்த்தியை தேடியிருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் 15 நாட்களுக்கு பிறகு தனிப்படை போலீசார் செட்டி வீதியில் வைத்து கார்த்திக்கை மடக்கி பிடித்தனர். அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. கார்த்திக்கிற்கு லட்சக்கணக்கில் கடன் இருந்திருக்கிறது. அவற்றை அடைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த போதுதான் அவருக்கு கொல்லிமலையில் இந்த யந்திர தந்திர மந்திர சாமியாரின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. உடனே அவரை சந்தித்து பில்லி சூனியம் ஏவல் வழியை நாடி உள்ளார்.